கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமைகளை செலுத்துகிறேன். இந்த புதிய நாளில கூட தேவனாகிய கர்த்தர் புதிய காரியம் நம்மளுக்கு செய்யும்படி ஆண்டோட சமூகம் கேட்போமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த ராஜாதி ராஜாவே, நன்மை செய்கிறவராக சுற்றி கொண்டிருக்கிற தெய்வமே, அன்றைக்கும் நன்மை செய்தீங்க, இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நன்மை செய்யும்படி அமர்ந்திருக்கிற தெய்வமே, எங்களோடு கூட பேசுங்கப்பா. கர்த்தர் நன்மையானதை தருவார்னு எழுதப்பட்டிருக்கிறது. எங்களோடு பேசு இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமை. எடுத்து வாசிப்போம். பிரசங்கி 1ஆம் அதிகாரம், அதுல 18ஆம் வசனம். அதிக ஞானத்தினாலே அதிக சலிப்பும் உண்டு, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். சோத்திரம். அது அதிகமான ஞானம். இப்ப ஞானம் நல்லதானே? ஞானம் நல்லதுதான். தேவன் கொடுக்கிற ஞானம் அது மெய்ஞான ஞானம். நீதிமானுக்கென்று தேவன் மெய் ஞானத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆத்துமாவை ஆதாயம் பண்ணுகிறோம் ஞானவான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா லௌகீக வசப்பட்டிருக்கு. அதிக ஞானம் ஓவரா என்ன பண்றது? ஆமா, மிஞ்சின நீதிமானா இராதை சொல்றது. அதிக சலிப்பும் உண்டு. அதிக ஞானத்தினால அதிக சலிப்பு. அறிவு பெருத்த வந்த சாலமன் பாத்தீங்கன்னா நல்ல ஞானத்தை கொடுத்துருந்தார் ஆண்டவர். நல்லா பெஸ்டான ஞானத்தை. அவனை மாதிரி ஞானம், அந்த மாதிரி அவனுடைய ஞானத்தை கேட்பதற்கு வெளி நாடுகளிலிருந்து, வெளி தேசத்திலிருந்து என்ன பண்ணுவாங்க, தேசங்களிலிருந்து அவனுடைய ஞானத்தை கேட்பதற்கு இந்த சாலமன் இடத்துல வருவாங்க. அவங்க ஞானத்தை கண்டு, தேவன் கொடுத்த ஞானத்தை கண்டு அவங்க வியந்து பார்ப்பாங்க. அப்பா, இப்படிலாம் ஆண்டவர் ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆனா அந்த சாலமோன் சாட்டி நல்லா தான் இருந்தான். அவன் நாட்கள் நடந்து 10 வருஷம் 20 30 வருஷம் ஆச்சு அப்படின்னா அவனுடைய மங்கி போயிடுச்சு. என்ன பண்ணுச்சுன்னா அந்த ஞானத்தை, அதை தவறா அந்த அறிவை என்ன பண்ண, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க அப்படியே வாசிங்கன்னா 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா சாலமோன் பாத்தீங்கன்னா 11:4 சொல்லப்பட்டிருக்கு. சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவள் தகப்பனாகிய தாவின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்கவில்லை. 5:6 சாலோமோன் சீதரின் தேவியாகிய அஸ்துராத்தையும் அம்மோனியரையும் அருவருப்பாகிய விழ்காமையும் பின்பற்றினான். சாலோமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். யாருங்க இருந்த ஞானவான்? அறிவு பெருத்தவன் தான் அந்த சாலமோன். அவன் பாருங்க, கடைசியில் அந்த ஞானத்தை என்ன பண்ணான்? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஞானத்தை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இந்த அறிவை, அதை தேவையில்லாத காரியம் செய்விட்டு கடைசியில் முடிவு ரொம்ப மோசமா பார்க்க முடியும். ஆமா, தொடக்கத்தை காட்ட முடிவு ரொம்ப முக்கியமானது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுத்த அந்த ஞானம், ஆண்டவர் கொடுத்த அறிவை நம்ம சரியா பயன்படுத்தணும். நீ சில பேர் அதிகமா படிக்கணும்னு சொல்லிட்டு படிக்கிறது என்னென்ன முடியாம படிச்சு கடைசியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு, நான் ஊர்ல வாங்கணும்னு அதை பார்த்தா 10 பேர் நான் கையில மாத்திருப்பாரு, பையில வச்சிருப்பாரு. நிறைய ஊர்ல போனோம்னா இப்போ ரேட்டு இந்த பேனா பேப்பர்ல எடுத்துட்டே இருப்பாரு. ஏன் அப்படி ஆயிட்டுனா சொல்லுவாங்க, இவர் ரொம்ப அதிகமா படிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி, அதிகமாக ரொம்ப ஓவரா படிச்சனால இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம நிறையாட்ட பார்த்துக்க முடியும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுக்கிற ஞானம் மெய்யான ஞானம். ஆண்டவர் கொடுத்த ஞானத்தை, ஆண்டவர் கொடுத்த அறிவை தேவனுக்கென்று செயல்படுத்துங்க. ஆண்டவர் கொடுத்த நேரத்தை நம்ம தேவனுக்காக நம்ம செயல்படுத்தணும். இந்த சாலமோனா எத்தனையோ மனைவில வச்சுட்டான். கடைசியில எத்தனையோ மனைவி வச்சு கடைசியில அவன் இருதயத்தை, அவன் தகப்பனை கூட தாவீது உத்தமமாய் தேவனை பின்பற்றினான். அந்த அறிவு, அந்த ஞானத்தை சரியா. ஆனா பிள்ளைங்க என்ன பண்ணல, அதை சரியா பின்பற்றாம தன் இஷ்டம் போல அந்த அறிவை பயன்படுத்தி, ஆமா எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு இந்த அறிவை தவறா பயன்படுத்தி தவறான காரியத்துக்கு முடிவெடுக்க நம்ம பார்க்க முடியும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே நீ கொடுத்த அறிவை, நீ கொடுத்த ஞானத்தை நான் சரியா பயன்படுத்தணும், எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா, நான் எப்படி இதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிஞ்சுங்க என்ன பண்ண, அமைதியா இருந்து சொல்றதை கேட்பாங்க. ஆனா எல்லாம் தெரிஞ்சு நான் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு அது ரொம்ப எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்குவாங்க. நம்ம அப்படி இருக்காப்படி தேவ சமூகத்துல, ஆண்டவரே நீ கொடுத்த அறிவை, நீ கொடுத்த ஞானத்தை, நீ கொடுத்த குடும்பத்தை, நீ கொடுத்த சரீரத்தை நான் சரியா கவனிக்கணும். இஷ்டப்படி நான் என்ன பண்ணக்கூடாது, அந்த நேரத்தை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டு சொன்னது கொடுக்கும் பொழுது நம்ம தாவீதை போல தேவனை பின்பற்றணும், உத்தமமாய் தேவனை பின்பற்றணும். சாலமோனை போல நம்ம பின்வாங்கி அவன் அந்நிய ஸ்திரியோடு என்ன பண்றான், பார்த்தா அவன் அருவருப்பா, தேவனுக்கு அருவருப்பான காரியத்தை செய்தான். சாலமோன் நல்லா தான் இருந்தான், அவனோட முடிவு ரொம்ப மோசமா இருக்கு. அவருடைய மனம் திரும்பினான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் அப்படி என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நீ கொடுத்த இந்த பிள்ளைய, நான் கொடுத்த அந்த குடும்பத்தை
நான் என்ன பண்ணுவேன், என் பிள்ளை நான் சரியான ஞானத்தை, ஆமா நீ பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை வந்து நீ செல்போனுக்கு அதிகமாக பிள்ளை அப்படி அடிமையாகி டச் அப்படியே தேவையான காரியம் எத்தனையோ இருக்கு. ஆனா அதெல்லாம் பார்க்காம நீ பிள்ளை எத்தனையோ சீர்கனை பார்க்க முடியாது. நம்ம அப்படி இருக்காதபடிக்கு ஆண்டவர் சமூகத்துல இயேசுவுக்காக நம்ம வாழ்வோம். உத்தம இருதயத்தோடு தேவனை பின்பற்றுவோம். தேவன் கொடுத்த ஞானத்தை தேவனுக்குன்னு செயல்படுத்துவோம். தேவன் கொடுத்த அறிவை தேவனுக்குன்னு செயல்படுவோம். கர்த்தர் உங்களை மேன்மையாக வைத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்துவாராக. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த பிள்ளைகளோடு பேசின வார்த்தைகளுக்காக சோத்திரம். ஆண்டவரே, அறிவுபடுத்தல் நோவுபடுத்தல் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நீ கொடுத்த அந்த அறிவை, நீ கொடுத்த ஞானத்தை அது சரியாய் பயன்படுத்தக்கூடிய கிருபைகளை தருவீராக. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை ஆண்டவரே சோதரம் பிசாசு இந்த ஞானம் ஆண்டவரை கொடுத்த ஞானத்தை ஆண்டவரே பிசாசு ஆண்டவரை தவறான விதத்துல பிசாசு எடுத்துப்படாதபடிக்கு ஆண்டவரே தேவன் கொடுத்த ஞானத்தை, தேவன் கொடுத்த அந்த அறிவை பிசாசனும் தவறான வழிக்கு கொண்டு போய் விடாதபடிக்கு இந்த பிள்ளைகள் அதற்கு விலக்கி நீங்க பாதுகாத்துக்க முடியாது. பிசாசனுடைய தந்திரங்களுக்கு ஆண்டவரே இன்றைக்கு மீடியாக்கள் சொல்லி ஜனங்களை இன்னைக்கு தன்வசப்படுத்திக் கொண்டு ஆண்டவரே சோதர அடிமையாக்கி கொண்டிருக்கிறதுல கர்த்தாவே நீ விடுதலையாக்க முடியும். நலமான காரியங்களை செய்யட்டும், நல்ல காரியங்களை மாத்திரம் செயல்பட உதவி செய்கிறாங்க. ஆண்டவரை நன்மை செய்வதே ஆண்டவரே சோதரம், தீமையை வெறுத்து விடுங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அற்புதங்களுடைய பிள்ளை வாழ்க்கையை செய்வீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.